மதுசூதன. சூதன அப்படின்னா யார் ஒருத்தன், சூதன அப்படின்னா பிறப்பிறப்பு சக்கரத்துக்கு பேர் சூதன அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வார்த்தை. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரை சயனம், இஹ சம்சாரே பகவதுத்சாரே கிருபயா பாஹி பாஹி முராரே பஜகோவிந்தம் 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 மூடமதே. ஆதிசங்கரர் சொல்றாரு இல்லையா? நம்ம என்ன பண்றோம் இந்த உலகத்துல? மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படின்ற சக்கரத்துல மாட்டிக்கிறோம். எத்தனை பேருக்கு இன்னும் விருப்பம் இருக்கு? இங்க இருக்கவங்க எத்தனை பேருக்கு இந்த உலகம் நல்லா இருக்கு பிரபு, இந்த உலகத்துல எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கு, நான் மறுபடியும் பிறக்க போறேன், ரொம்ப கஷ்டம் மறுபடியும் பிறந்தோம்னா. ஏன்னா நாமெல்லாம் ஏதோ சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜி எல்லாம் கூட சேரல, ஒன்னாம் வகுப்புல சேர்ந்துட்டோம். இப்பெல்லாம் நீங்க பிறந்தீங்க அப்படின்னா 2.5 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல போட்டுருவாங்க. அம்மா எல்லாம் பக்கத்துல வச்சுக்க மாட்டேன் முன்னாடி மாதிரிலாம். அம்மா தூக்கி உங்களை எங்கேயாவது ஸ்கூல்ல கொடுத்துட்டு போயிடுவாங்க, டே கேர்ல கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் 2.5 வயசுல இருந்து. அப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும். இப்பெல்லாம் மூணாவது படிக்கிறவங்களுக்கே பப்ளிக் எக்ஸாம். நம்மலாம் 10வது படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம், 12வது படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம், இப்போ 8வது ஒரு பப்ளிக் எக்ஸாமு, அதுக்கப்புறம் காலேஜ் சேர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறது திண்டாட்டமா இருக்கு, குதிரை கொம்பா இருக்கு. வேலை கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. 40 வயசுக்கு அப்படியே உட்காந்துருக்காங்க. எது கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க, என்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு தேவையான பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு தேவையானப்ப நான் என்ன பண்றேன், அவங்களோட சேர்ந்து இருந்துட்டு போறேன், எனக்கு எது கல்யாணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல. ஒரு 40 50 வயசுக்கு அப்புறம் இந்த தோல்லாம் சுருங்கி போயிடும். தோல்லாம் சுருங்கி போயிடுச்சுன்னா நம்மள யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு யாராவது உதவி வேணும் கண்டிப்பா. கணவன் ஒருத்தர் இருக்கணும், இல்ல மனைவின்னு ஒருத்தங்க இருக்கணும். இருந்தாதான் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, நம்மோட சேர்ந்து இருப்பாங்க. குழந்தைன்னு ஒண்ணு இருக்கணும். அது இல்லைன்னா என்ன குடும்பம்? வெறும் உடல் சுகத்துக்காக நம்ம இருக்கிறது இல்லையே. மனுஷ வாழ்க்கை உடல் சுகத்துக்காக கிடையாது. அடுத்து நம்மள யார் பார்த்துக்க போறாங்க? யாரும் பார்த்துக்க போறது கிடையாது. இன்னைக்கு பணம் நிறைய எல்லார் கையில வந்ததுனால, மனுஷங்க அந்த பணம் இருக்கிற மிதப்புல நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு. சிட்டீஸ்ல பெரிய பெரிய சிட்டீஸ்ல பார்க்க முடியுது. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் வேண்டாம் எனக்கு இப்பலாம் வேண்டாம். 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாங்க. என்ன காரணம்? நிறைய கையில பணம் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்கலாம் லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க. நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு சுத்துறாங்க. அப்பா, அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க, அப்பா நம்ம பொண்ணு அங்க ரொம்ப சேஃபா இருக்கா, நம்ம பையன் ரொம்ப சேஃபா இருக்கான், வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அங்க இருக்கவங்க லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. சரி, இப்படிலாம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எதுக்கு பொறுப்பா இருக்கணும்னு நினைப்பான். இஷ்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு மிருக சமுதாயம் மாறிட்டு இருக்கு, மனித சமுதாயம் போல கிடையாது, மிருக சமுதாயம் மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்க இருக்க என்ன அப்படின்னா, நிறைய பேரோட நிறைய பேர் கனெக்ஷன்ஸ், உங்க மனசே கெட்டு போயிடும். நாமெல்லாம் அப்படி கிடையாது. நாமெல்லாம் ஒருத்தர் தான் மனசுல நினைச்சோம். ஒருத்தரை நினைச்சே வாழ்க்கை முழுதும் வாழ்ந்துட்டோம். ரொம்ப பியூரா இருந்தது. நம்ம குழந்தைகளும் நம்மள போல வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் எல்லார பத்தி நினைக்கிறது, எல்லார பத்தியும் பேசுறது, எல்லாரோடையும் பழகுறது இருக்கும்போது, வர்ணசங்கரன் கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா பகவத்கீதையில, அது இதுதான். எல்லாருடைய சுபாவம் நமக்குள்ள கலந்து போயிடுது. ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்தியா போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கும் புரியறது கிடையாது. வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு புரியறது கிடையாது. நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பண்றது தெரியுமா? பசங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுத்துட்டோம்? நல்லா படி, நல்லா படி, நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இப்படியே சொல்லிக் கொடுத்துட்டோம். இது இது வந்து வாழ்க்கையோட குறிக்கோளே இல்லையே. நீ வந்து எப்படி வாழ்ந்தாலும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வாழணும். மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்துல வாழணும். சாஸ்திரத்தின் அடிப்படையில வாழணும். பகவானை அடையக்கூடிய பக்தி வாழ்க்கைய வாழணும். பக்தரோட சங்கத்தோட வாழணும். சாஸ்திரத்துக்கு உட்பட்டு வாழணும். இது நம்ம சொல்லிக் கொடுக்கவே இல்லையே சின்ன வயசுல. நம்ம யாராவது சொல்லிக் கொடுத்தவன்? நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், கோயிலுக்கு அனுப்பவே இல்லையே. அவனுக்கு இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுத்தான், டாக்டர் சொல்லிக் கொடுத்தான், பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கல, பாகவதம் சொல்லிக் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து நம்பர் ஒன்னா இருங்கன்னு சொல்லிக் கொடுத்தோம். நல்ல பக்தனா இருன்னு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. இல்லையா? அவனை வந்து நல்ல ஸ்டூடெண்டா இருக்குன்னு சொல்லிக் கொடுத்தோம். நல்ல ஒரு பையனாயிரு, நல்ல ஒரு தலைவனாயிரு, நல்ல ஒரு குடும்ப தலைவனா, நல்ல ஒரு கணவனாயிரு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? நாம் தப்பு பண்ணிட்டோம். நம்முடைய தலைமுறை தப்பு பண்ணிடுச்சு. தப்பு பண்ணதுனால இன்னைக்கு அடுத்த தலைமுறை வழி தெரியாம தவறான வழி நடத்தப்பட்ட சமுதாயமா இருக்கு. இன்னைக்கு சினிமாக்காரங்க தான் வழி நடத்துறாங்க, கிரிக்கெட்காரங்க வழி நடத்துறாங்க, மொபைல்ல சோசியல் மீடியாக்காரங்க வழி நடத்துறாங்க. நாம் வழி நடத்துறதே போயிட்டோம்.
இன்னைக்கு இங்க இருக்கவங்கள்ல எத்தனை பேரு எனக்கு இப்ப மெசேஜ் பண்ணலாம் நீங்க? எத்தனை பேரு 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கீங்க? இந்த லெக்சர் கேட்கிறவங்கள்ல. இருந்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. இங்க ஒரு 190 பேர் இருக்கோம். இந்த 190 பேர்ல நாம பார்த்தரலாம். பெர்சன்டேஜ் பார்த்தரலாம். எத்தனை பேர் 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னு பார்த்தரலாம். ஒருத்தங்க தான் போய் கை தூக்கியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் அடுத்த தலைமுறையில ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நாம் அப்பா, அம்மாவா ஃபெயில் ஆயிட்டோம். நாம் வந்து என்ன தெரியுமா இருந்துட்டோம்? ஒரு நல்ல கைடா இருந்துட்டோம். அவங்களுக்கு ஒரு நல்ல அ ஏஜென்ட்டா இருந்துட்டோம். இன்னைக்கெல்லாம் வந்து ஏஜென்ட் தான் என்ன பண்றாங்க? வேலைலாம் வாங்கி குடுப்பாங்க. நம்ம வந்து நல்ல ஏஜென்ட்டா வேணா இருந்துட்டோம் அந்த பசங்களுக்கு, வேலை வாங்கி குடுக்குறதுல. பட் நல்ல அப்பா, அம்மாவா ஃபெயில் ஆயிட்டோம். நல்ல குருவா ஃபெயில் ஆயிட்டோம். அப்பா, அம்மா தான் முதல் குருன்னு சொல்லி சொல்றோம். அதுல ஃபெயில் ஆயிட்டோம். ஏன்னா சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. ஒருத்தர் அப்பா, அம்மா ஆகணும் அப்படின்னா, அந்த பசங்கள பக்தர் ஆக்கல அப்படின்னா, அவங்க அப்பா, அம்மா ஆகுறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ வி ஹேவ் ஃபெயில்ட். கிருஷ்ணனுடைய ரேங்க் ஷீட்ல நமக்கு ஃபெயில் மார்க் தான் போட்டு குடுத்துட்டாரு. கிருஷ்ணன் எத்தனையோ பண்ணியிருக்காரு, நம்மள நம்பி ஒரு பையனையோ, ஒரு பொண்ணையோ அனுப்பிச்சிருக்காரு. நம்முடைய திறமையா குழந்தைய பெத்துக்கிறது? கிடையாது. நமக்காக ஒரு ஆத்மாவ அனுப்பிச்சிருக்காரு. நீங்க இந்த குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு அனுப்பிச்சிருக்காரு. அந்த குடுத்த ஆத்மா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிருஷ்ணருக்கு வழிகாட்டாம, பக்திக்கு வழிகாட்டாம, அவங்கள மறுபடியும் இந்த உலகத்துல பிறப்பு, இறப்புன்ற சக்கரத்துல மாட்டிக்கிறதுக்கான வழிய குடுத்திருக்கீங்க. ம். இல்ல பாபகரமான வாழ்க்கைய வாழ்வதற்கான வழிய நம்ம காட்டிட்டோம். தெரிஞ்சோ, தெரியாமயோ பண்ணிட்டோம். என்ன பண்றது? ஸோ நாம இத மாற்றியே ஆகணும். நாம என்ன பண்ணி ஆகணும்? அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். குறைஞ்சபட்சம் இப்ப உங்க பேர குழந்தைங்க இருப்பாங்க. நெறைய பேர் இங்க அந்த மாரி ஏஜ்ல இருக்கீங்க. ஸோ உங்க பேர குழந்தைகளுக்காவது என்ன பண்ணுங்க? இந்த நாலேட்ஜ சொல்லிக் குடுங்க. அந்த நாலேட்ஜ நீங்க சொல்லிக் குடுக்கல அப்டின்னா, அடுத்த அடுத்த சமுதாயம் இன்னும் கீழ போயிடும். உங்களுக்கே தெரியும். குழந்தைங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. காலையில இருந்து ஃபோன்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன்ல எல்லா விதமான ரீல்ஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்றது முக்கியம் கிடையாது. நம்ம பகவத்கீதை படிக்கிறது முக்கியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கைய நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? ஓரளவுக்கு பக்திய கொண்டு வந்துட்டோம். அடுத்த தலைமுறைய கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கடமை. ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க கிருஷ்ண பக்தி பண்றது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க 16 மாலை ஜெபம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. உங்க குழந்தைங்கள நீங்க பக்தி கொண்டு வரல அப்படின்னா, நீங்க 16 மாலைய பண்ணாதீங்க. உட்கார்ந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தைக்கு கிருஷ்ணா புக் சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு மகாபாரதம் சொல்லிக் கொடுங்க. நீங்க 16 மாலை பண்றேன்னு உட்கார்ந்திருக்கிறது முக்கியம் கிடையாது. அது உங்க கடமையே கிடையாது. சோ நம்ம இத ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம குழந்தைகள என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வரணும். இப்ப நம்மலாம் இங்க பாருங்க 3 பேர் தான் கை தூக்கியிருக்காங்க. உங்களுக்கே புரியுதா? உங்களுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் புரியுதான்னு தெரியல எனக்கு. நீங்க வந்து அ தர்காக்கு போய் பாருங்க. முஸ்லிம்ஸோட தர்காக்கு போய் பாருங்க. 5 வயசுல இருந்து பசங்கள அனுப்பிச்சு வச்சுருவாங்க அங்க. தினமும் போய் இப்ப என்ன பண்ணுவாங்க? படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க குரான் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அ கிறிஸ்டியன்ஸ் போய் பார்க்க ஆரம்பிங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா பைபிள் படிப்பாங்க. ஒவ்வொரு சண்டேவாவது படிப்பாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு மதிப்பு இருக்கு. அவங்களுடைய கலாச்சாரத்து மேல, அவங்களுடைய கடவுள் மேல, அவங்களுடைய சாஸ்திரத்து மேல மதிப்பு இருக்கு. பட் நமக்கு நெறைய பேர் வீட்ல பகவத்கீதையே இருக்காது இன்னைக்கு. நெறைய பேர் வீட்ல பாகவதம்னா என்னன்னே தெரியாது. எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? பசங்க சேஞ்ச் பண்ணுவாங்க அப்டின்ட்டு. ஸோ இது வந்து எ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம். எத்தன பேருக்கு இன்னைக்கு இங்க மதுரையில தான் இருக்கோம். எத்தன குழந்தைகளுக்கு மீனாட்சியினுடைய வரலாறு தெரியும்? எத்தன குழந்தைகளுக்கு அழகருடைய வரலாறு தெரியும்? எதுவுமே தெரியாது. நமக்கே தெரியாது. அப்புறம் அவங்களுக்கு எப்படி தெரிய போது? எத்தனையோ ஊர்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு. நம்ம குழந்தைங்கள எத்தன முறை நம்ம திவ்ய தேசத்துக்கு கூட்டிட்டு போறோம்? கூட்டிட்டு போங்க. வாரத்துக்கு ஒரு தடவ கூட்டிட்டு போய் பெருமாள் கோயில காட்டுங்க. எவ்வளோ பெரிய கோயில். சிவபெருமானுடைய கோயில் எவ்வளோ பெரிய பெரிய கோயிலா இருக்கு. ரீசென்ட்டா இப்ப தான் வந்து காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேன். அடேங்கப்பா! எத்தன கோயில்கள் அந்த ஊர்ல இருக்கு. ம். ஆனா கோயில்லாம் வெறும் எம்ப்டியா இருக்கு. வெறும் உள்ள வவ்வால் தான் சுத்திட்டு இருக்கு. அங்க வந்து விளக்கு போடுறதுக்கு கூட அங்க பணம் இல்லாம கோயில மூடிட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன பண்றோம்? பணத்த கொண்டு போய் இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ செலவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாரி இடத்துல பணத்த குடுங்க. ம். இந்த மாரி இடத்துல நீங்களே எண்ணெய் வாங்கி குடுங்க. அங்க போடுறதுக்கு. ஸோ நம்ம செய்ய வேண்டிய காரியம் நெறைய இருக்கு நமக்கு. நாம் வெறுமனே உட்கார்ந்து உபன்யாசம் பேசிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. தினமும் நம்ம ஏதாவது ஒரு செயல்பாட செஞ்சுட்டே இருக்கணும். உபன்யாசம் பேசுறது மட்டும் பத்தாது. ஸோ இதுக்கு பேரு பிரச்சார இயக்கம் சொல்லியிருக்காரு. இயக்கம்னா இயங்கிட்டே இருக்கணும். மூவ்மெண்ட்ன்னு சொல்றாரு. மூவ்மெண்ட்னா நடந்துகிட்டே இருக்கணும். நகர்ந்துட்டே இருக்கணும். ஸ்டாக்னன்ட்டா இருக்கக்கூடாது. ஸோ உங்க எல்லாருக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு மட்டும் கிடையாது.
இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணனுடைய அவதாரம், சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய அவதாரம் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், பாரத பூமித்தே ஹோயிலே மனுஷ ஜென்மஜாய் ஜென்ம சார்த்தக கரி கரோ பரோபகார அப்படின்னு சொல்லு. இந்த மனுஷ பிறவியா பிறந்திருக்கோம், பாரதத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னா அது நம்முடைய திறமை கிடையாது, நம்முடைய பாக்கியம் கிடையாது. தேவர்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பாரத பூமியில பிறந்திருக்கும். அந்த பாரத பூமியில பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியுமா கடவுள் சொல்றாரு, நீ மனுஷ பிறவியா பிறந்திருக்கன்னா இந்த இந்தியாவில் முதல்ல உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக்கோ, கிருஷ்ண பக்தினால உன்னுடைய வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக்கோ. அதன் பிறகு என்ன பண்ணு, மற்றவங்களுக்கு பரோபகாரம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணு சொல்லி சொல்றான். ஸோ நம்ம எல்லாருக்கும் இந்த கடமை இருக்கு. நாம் எல்லாரும் முதல்ல கிருஷ்ண பக்தியில ரொம்ப சிறந்தவர்களா மாறணும். நாம் என்ன பண்ணணும், இந்த கிருஷ்ண பக்தியை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம இப்ப நிறைய யாத்திராலாம் அரேஞ்ச் பண்றாரு, பலபத்திர பிரபு நிறைய யாத்திரை அரேஞ்ச் பண்றாரு. ஸோ நான் பலபத்திர பிரபுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தேன், பிரபு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கான யாத்திரை அரேஞ்ச் பண்ணணும், குழந்தைகளை மட்டும் கூட்டிட்டு போகணும். அடுத்தது இளைஞர்களுக்கான யாத்திரை அரேஞ்ச் பண்ணணும், இளைஞர்களை மட்டும் கூட்டிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி யாத்திரை அரேஞ்ச் பண்ணா அவங்க ஒரு குரூப்பா வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி யாத்திரைலாம் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா. டைம் பாஸுக்கு எல்லாரும் வந்துட்டு போறது முக்கியம் கிடையாது இல்லையா. ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வரணுமே, புண்ணிய காரத்துக்காக போயிட்டு வரணுமே அப்படிங்கிற முக்கியம் கிடையாது. நாம் செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு உதவிகரமா இருக்கணும். அதனால நாம் இனிமேல் யாத்திராசும் அது மாதிரி அரேஞ்ச் பண்ண போறோம். பலபத்ர பிரபுடைய உதவியோட சப்போர்ட்டோட உங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணலாம், நீங்க அந்த யாத்திரைக்கு அமைச்சு வைக்கலாம். நீங்கள்லாம் யாரும் அலௌடு கிடையாது. ஸோ ஒன்லி குழந்தைகள் யாத்திரை உங்க ஊர்லயே பண்ணலாம். இப்போ வந்து கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூருக்குள்ளாரே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணி அங்கே ஒரு யாத்திரா மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பகவத்கீதை ஸ்லோகம், ஸ்டோரிஸ் நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். சென்னை அப்படின்னா சென்னைக்குள்ளே பண்ணலாம், மதுரைனா மதுரைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை பண்ணலாம். இளைஞர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க டிராவல் பண்ணி வரலாம். ஸோ 18 வயசு மேலே இருக்காங்கன்னா 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணலாம், நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்கள கலெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நல்லா அவங்களுக்கு எங்கே பிடிக்குமோ அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டா நல்லா ஒரு யாத்திரை பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் இவங்களால பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். நான் எங்கேயோ கிளாஸ் ஆரம்பித்தேன், சாரி நான் எங்கேயோ கொண்டு போயிட்டேன். நான் விஷ்ணு சாஸ்திரம் நான் சொல்லி கொடுக்க வந்தேன், பட் எனக்கு தெரியல. ஏன்னா நான் இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, எனக்கு தெரியும் இல்லையா இங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, காலேஜில் எப்படி இருக்கு, ஸ்கூல்ல எப்படி இருக்குன்னு சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். அதெல்லாம் என்னுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் எனக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். எனவே நானும் வந்து ஜஸ்ட் ஏதோ வந்தேன், கொஞ்சம் கிளாஸ் கொடுத்தேன் போனேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் பர்சனலாக இருக்கும்னு நினைப்பேன், பர்சனலாக இருக்கிட்டு பேசணும் அப்படின்னு நினைப்பேன். என்கிட்ட இங்க வந்து இந்த குரூப்லயே வந்து பேசுறது வந்து ஒரே ஒரு மாதாஜி மட்டும் தான் வந்து இது பண்ணுவாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, பிரபு நாளைக்கு கிளாஸ் இருக்கு பிரபு, இன்னைக்கு கிளாஸ் இருக்கு ப்ரோ அப்படின்னு ஞாபகப்படுத்துவாங்க, அவ்வளவுதான். மற்றவங்க யாரும் பெருசா பேசுறது கிடையாது. எங்கேயாவது நீங்க எங்க தூரமா பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா பிரபு நான் உங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன், பகவத்கீதை கிளாஸ் கேட்டிருக்கேன், ரொம்ப நன்றி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், சஜஷன்ஸ் இருந்தால் கேட்கலாம், இன்னும் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு என்கிட்ட வந்து கொஷின்ஸ் கேட்கலாம். அதுதான் ஆன்மீகத்தினுடைய அடுத்த ஸ்டெப்பில் இருக்கணும். வெறும் கேட்டே இருக்கிறது பத்தாது, கேட்ட விஷயத்தை என்ன பண்ணணும், அடுத்தது ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், காமாட்சி அன்மியூட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பிரபு, ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஒன் செகண்ட், நான் மியூட் பண்ணிட்டேன். இப்போ நான் காமாட்சி அன்மியூட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, அன்மியூட் பண்ணிட்டாங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன், காமாட்சி 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 அன்மியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருக்கேன். எதுவுமே வரல, சப்தமே வரல. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம், அவங்க கேட்டாங்களா, கேட்டாங்க, ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் வரவே இல்லை. எந்த ரெஸ்பாண்டும் வரல என்ன தெரியுமா அர்த்தம், ரெண்டு அர்த்தம் தான். ஒண்ணு, அவங்களுக்கு நான் சொன்னதை கேட்கல. ரெண்டாவது, அவங்களுக்கு என் மேல மதிப்பே கிடையாது. இவர் என்ன சொல்றா, நான் என்ன கேட்கறது, நான் அதுக்கு அன்மியூட் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அப்போ உண்மையாலுமே கேட்கறது அப்படின்னா ஃபாலோ பண்றது, இல்லை நம்ம கேட்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே போல நாம் ஒரு விஷயத்த பகவத்கீதை கேட்கணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலன்னா நம்ம பகவத்கீதை கேட்கவே இல்லை பகவத்கீதை மேல நம்மளுக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணுங்க, நாம் கேட்ட விஷயத்த என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. நாம் இத்தனை பேர் இருக்கோம், எவ்வளவு பெரிய குரூப் இது, தமிழ் கீதா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குரூப். இது ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரணும். ஹிஸ்டரியில நாளைக்கு வரலாற்றுல சொல்லணும், தமிழ் கீதால இருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, சேவை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ கோயில்கள் நம்ம போய் சேவை பண்ணலாம். இது நம்ம தான் பண்ணி ஆகணும், வேற யாரும் பண்ண முடியாது.
ஸோ எல்லாரோட உதவியோட, பலபத்ரா பிரபுவுடைய சப்போர்ட்டோடையும், உங்க எல்லாரோட உதவியோட நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஒரு விஷயத்த இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சிய நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த அடுத்த விஷயமா நம்ம கை கொண்டு போனோம்.